பிரதமர் மோடியின் விசேட அழைப்பு. நாளை இந்தியா புறப்படும் ஜனாதிபதி அனுர. ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூடு தொடர்பில் திடுக்கிடும் தகவல். மைதானம் மாறிச் சென்றாரா ஜனாதிபதி அனுர? நாட்டை உலுக்கிய இரட்டை கொலை, போலீசாரிடம் சிக்கியுள்ள சகோதரர்கள். பேராசிரியர் திஸ்ஸ வித்தாரணவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுர அஞ்சலி. அரச ஊழியர்களுக்கு ஆபத்து, நாமலின் தகவல். 10 ஆண்டுகள் வரை வரி சலுகை, அனுரவின் அதிரடி அறிவிப்பு. நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்புக்கு இணங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை மாலை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். இந்தியாவில் இடம்பெறும் AI இம்பேக்ட் சம்மிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னெடுக்க உள்ளார். செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 19ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரச தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால முன்னெடுப்புகள் மற்றும் உலகளாவிய சவால்களை முறியடிக்க அதனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை ஜிந்துப்பிட்டி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக தகவல்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் ரணசிங்க ஆராய்ச்சியே சங்க சிறந்த எனப்படும் புலுமெண்டல் சங்க என்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி கொழும்பு 12 பசார் வீதியில் கைவிட்டு சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் அதனை மீட்டுள்ளனர். மேலும் உந்துருளியில் பொருத்தப்பட்டிருந்த இலக்கத் தகடுகள் போலியானவை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சர்ச்சைக்குரிய கிறிஸ்திட்ட ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை பிப்ரவரி 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று நீதிமன்ற பணிகளில் இருந்து விலக வழக்கறிஞர்கள் முடிவு செய்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்கை பிப்ரவரி 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாசா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் T20 கிரிக்கெட் உலக கிண்ண போட்டியை கண்டுகளிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மைதானம் மாறி போய்விட்டார் என சமூக வலைதளங்களில் எதிர்த்தரப்பினர் பேசும் பொருளாக்கியுள்ளனர். ஆனால் மேற்குறிப்பிடும் காரணங்களில் உண்மை இருக்கிறது. ஜனாதிபதி நேற்று இந்தியா பாகிஸ்தான் போட்டியை கண்டுகளிக்க சென்ற செய்தி அவரின் முகநூல் பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இரவு கெத்தாராம மைதானத்தில் நடைபெற்ற வரலாற்று முக்கியமான இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டியை நேரில் கண்டுகளித்தேன். இந்த நிகழ்வில் பாகிஸ்தானின் உள்துறை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா என்னுடன் இணைந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு கெத்தாராம என்ற பெயர் ஆர் பிரேமதாசா மைதானம் என மாற்றப்பட்டது. அதன் பின்னர் உத்தியோகபூர்வமாக ஆர் பிரேமதாசா மைதானம் என்றே குறிப்பிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் சமூக வலைதளங்களை ஜனாதிபதி கையாள்வதில்லை. அதற்காக
புதிதாக நியமிக்கப்பட்டவர்களே செய்திகளை வெளியிடுகின்றனர். பொறுப்பான அதிகாரிகள் இவ்வாறான விடயங்களில் கவனம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாட்டின் ஜனாதிபதி என்பதால் அவருக்கே தாக்குதல் தொடுக்கப்படும். அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் இருவரே கைதாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர்கள் கொட்டாவையில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 மற்றும் 24 வயதுடைய சந்தேக நபர்கள் என தெரிய வந்துள்ளது. நாட்டையே உலுக்கிய குறித்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த லங்காசம சமாஜ கட்சியின் தலைவரும் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ வித்தாரணவின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். பேராசிரியர் திஸ்ஸ வித்தாரணவின் பூதவுடல் வைக்கப்பட்டிருக்கும் NM பெரேரா நிலையத்துக்கு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன்போது ஜனாதிபதி பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதுடன் அவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். சுற்றுலா உற்பத்தி மற்றும் விவசாய துறைகளில் மூலோபாய மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடுகளுக்கு 10 ஆண்டுகள் வரை வரிச்சலுகைகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த உத்தரவின் கீழ் 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதல் 300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான முதலீடுகளுக்கு வரிச்சலுகைகள் பொருந்தும். தகுதியான திட்டங்கள் குறைந்தது 50 உள்ளூர் வேலைகளை உருவாக்க வேண்டும் என்று நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தகுதி வாய்ந்த முதலீடுகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான நிறுவன வருமான வரி விலக்குகள் வழங்கப்படும். திட்டங்களுக்கு தேவையான மூலதன பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் வரிச்சலுகைகள் பொருந்தும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது சட்டத்தரணி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தரணிகள் மாத்திரமின்றி வைத்தியர்கள் உள்ளிட்ட அரச ஊழியர்களுக்கும் அரசாங்க உறுப்பினர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து நாமல் தனது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்.